ஓகே, இப்போ கொஞ்சம் அந்த நம்ம கிரேட் ஃபாதருங்களை பற்றி பேசலாம். நம்ம பிள்ளைங்களோட குறைங்களை சொன்னோம். சில பெத்தைங்க பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, எல்லா தப்பையும் நம்மக்கிட்ட வச்சுக்குவாங்க. கெட்ட வார்த்தை பேசுறது, பொண்டாட்டி போட்டு அடிக்கிறது, அப்புறம் புருஷன் பொண்டாட்டி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறது, நல்லா பிள்ளைங்க பண்ணிக்க வீட்டில் கால் மேலே கால் போட்டு சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது எல்லாமே பண்ணுவாங்க. அம்மாவும் அப்பாவும் பண்ணிக்கிட்டே பிள்ளைங்க தப்பான வழியில் போகுது. அவன் இதை கற்றுக்கிட்டான் அதை கற்றுக்கிட்டான், பிள்ளை நல்ல வழியில் போனால் எப்படி நல்ல வழியில் போகும் சொல்லுங்கள்? பெத்தைங்க பண்ணுறது தானே அதுங்க பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கோங்க. அப்புறம் கற்றுக்கிட்டு என் பிள்ளை ஒழுக்கல்லன்னா தப்பு யார்கிட்ட இருக்கு சொல்லுங்கள்? தப்பு நம்மக்கிட்ட தானே இருக்குது. நீ ஒரு ஆளுக்கு எக்ஸாம்பிளாக இருக்க போனால் நீ ஒழுங்காக இருக்கு. நம்ம அதை தானே சொல்லுவாங்க. இப்போ நீ ஒழுங்காக இருந்தால் தானே மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்க முடியும். என் பிள்ளை இப்போ அடங்க மாட்டேது, கேட்க மாட்டேது, போக மாட்டேது, வர மாட்டேது, எல்லாம் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டது தான். ஸோ நம்ம பிள்ளைங்கிட்ட நம்ம ஒழுக்கத்தை பார்க்கணுன்னு. சில பிள்ளைங்க எங்கள் அப்பா இந்த தப்பு பண்ணியிருக்காரு, ஸோ அதை நான் பண்ணக்கூடாதுன்னு சேலஞ்சாக எடுத்து அதை துப்புரமாக கை வைக்காதீங்க ரொம்ப பேர் இருக்காங்க. நான் அந்தமாரி ஆள் ரொம்ப பேர் பார்த்துருக்கேன். அவங்க பண்ண தப்பை பண்ணக்கூடாதுன்னு சில பேர் எங்கள் அப்பா இப்படி இருக்கிறனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேராக எடுப்பாங்க. பிள்ளை அப்பா யாரோட தப்பு? அப்பாவோட தப்பு தானே. ஸோ நீங்கள் ரொம்ப வயசு கூட ஒழியா அப்பாவா தாத்தாவோ ஆயிருக்கலாம். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வச்சுக்கோங்க. மற்றவங்க சீன்னு சொல்கிற அளவுக்கு நடந்துக்காதீங்க. நீ ஸ்மோக் பண்ணுறீங்களா, ஒரு ப்ரைவசி, ஒரு தனியாக ஒரு இடத்துல ஸ்மோக் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்க கை குழந்தை பண்ணுங்க ஸ்மோக் பண்ணுறது, நடக்கிற இடத்துல பொப்பளை தச்சிங்க இருக்கிற இடத்துலலாம் ஸ்மோக் பண்ணுறது, இது பண்ணுறதுலாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே காரி துப்பிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இத்தனை வயசாச்சு, எருமை மாடு வயசாச்சு, அறிவு இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ ஒன்று பண்ணுறவனுக்கு 10 டீப் நீங்கள் யோசிங்களேன். ஸோ நம்ம பிள்ளைங்க ஒழுக்கமாக வரணும்னா பெத்தைங்க ஒழுங்காக இருக்கணும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் யார் வீட்லேயும் போய் உட்காந்து பேசுகிறேன்னா என்னை துரத்தி அடிப்பாங்க. ஏன்னா இது அந்த பயலுங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க நான் பேசுகிறத. ஏன்னா அந்த வலி அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட வேதனை தெரியும். ஸோ அதனால் நான் தைரியமாக இந்த சோசியல் மீடியா, இந்த யூடியூப் இருக்கிறதுனால நான் தைரியமாக வாய்ஸ் அவுட் பண்ணுறேன். ஸோ என்னெல்லாம் யார் வீட்லையாவது கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனீங்கன்னு வைங்களேன், என்ன தான் முதல்ல துரத்தி அடிப்பாங்க. ஸோ நாசுக்கா அமைதியாக சூப்பராக உங்கள் லைஃப் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போங்க. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் எடுத்தமா கவுத்தமான்னு பண்ண முடியாது. ஸோ அழகாக கொண்டு போங்க. ஓகேவா? அப்புறம் ரொம்ப பேர் ஏன் நீ டிக்டாக்ல பூர்லன்னு கேட்குறாங்க. டிக்டாக் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம மலேசியா டிக்டாக் எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்குது. ஸோ நான் டிக்டாக்ல நான் பேசுகிறதெல்லாம் டிக்டாக்ல கேட்டால் பல ஜாமுவானுங்களாம் அதில் இருக்காங்க சண்டை போட்டுக்கிட்டு என்னை எப்படிலாம் வச்சு செய்வாங்க நினச்சி பாருங்க. ஸோ அதனால தான் நான் அந்த டிக்டாக் பக்கத்தே போகிறதில்ல. அவங்க சண்டை போகிறத பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த பக்கமே போகாமல் இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ண தானே என்னோடய யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள். நான் 1-2 பாட்டு தான் அந்த டிக்டாக்ல போடுவேன். அட்லீஸ்ட் அவங்க என்னோடய சேனல் உள்ளே வருவாங்கன்னு. மற்றபடி எனக்கு அந்த டிக்டாக் சைட்டு போகிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அது ரொம்ப ஆபத்தான ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம மலேசியாவுக்கு. ஸோ அதில் நான் போகல. ஸோ இதில் தான் இருக்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ நான் பேசுகிறது ரொம்ப பகையை தான் நான் வளர்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ப்ளீஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுங்க. ஆனால் நல்ல சப்போர்ட் வருது, எனக்கு நல்ல சப்போர்ட் வருது. ஏன் போய் சொல்ல, டக்குன்னு வியூஸ்லாம் நல்லா ஏறுது. எனக்கு பார்க்க இன்னும் ரொம்ப கொடுக்கணும் போல் இருக்குது. இப்போ எல்லாமே தெரில. இப்போல்லாம் டிசம்பர் காலம், ஸ்கூல் ஹாலிடேனால எல்லாம் இப்படியே வருது. இந்த பஞ்ச் டைலாகாக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக ஜோனர் மாற்றுறோம். சண்டே தான் அந்த ஜுமாஞ்சி ட்ரெஷன் போடல. ஸோ ஹாப்பினிங்காக காட்டுவோம். ஆனால் ஆரம்பித்தது முடிச்சிருவோம். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப அறியாத தெரியாத பேரண்ட்ஸ்க்கு வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். யாருமே நல்லா இருக்குன்னு பர்சனலாக சொல்கிறீங்க. அந்த வீடியோவில் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த யூடியூப் அவங்க ஒரு அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்போ அந்த லைக்ஸ்லாம் ரொம்ப குறவாக இருக்குது. ப்ளீஸ் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், அது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். சூப்பராக எனக்கு சப்போர்ட் கிடைக்குது. ஜனு, அன்றைக்கி நீ தானே கேட்டாத சோசியல் மீடியாவில் அன்றைக்கி பேசுனது, ஏன் கண்ணு பேசுங்கன்னு. அப்போ நீ கேட்க மாரி பக்கத்தில் தான் மாமா இருந்தார். கேட்டுட்டு வாயை பொத்திக்கிட்டாரு. நீ என்கிட்ட கேட்க மாரி அவர் எதுக்கு பொத்துனாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை பற்றி பேசுகிறதுக்கு நான் தகுதி இல்லாதது தான். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் வாழ்க்கையில் பார்த்து தான் சொல்கிறேன். இன்னொன்று என்னை திருட்டுத்தனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா, என்கிட்டையும் ரொம்ப குறைங்க இருக்குது. ஸோ நான் தெரிஞ்சதை தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு பார்ப்போமே. நீ ரொம்ப ஒழுங்காக ஓகேமான்னு என்னை நீங்கள் திருப்பி கேட்டால் அது நியாயமான கேள்வி தான். நான் அப்புறம் என்ன சொல்கிறது சொல்லுங்கள்.
முடிஞ்ச என்னோடய வீடியோ பார்த்தா எனக்கு லைக் பண்ணி இது பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் எனக்கு சந்தோஷமே. இப்போ நம்ம வீடியோ ரொம்ப பற்றி பிடிச்சி, ஏன்னா என்னோட நாலேஜ் சொல்லிங்க ரொம்ப பேர் இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிங்க, எல்லாமே நான் சொல்கிறது வந்து ஒரு வகையில் நியாயப்படுது. ஓகே, கரெக்டாக தான் பேசுகிறேன். நான் அப்பயே கேட்டுக்குவேன் ரொம்ப இந்த சீனியர்ஸ் கிட்டலாம். ஸோ ஓகேவாக தான் இருக்குது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ நான் அதனால தான் அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு தான் நான் திருப்பி அடுத்த ஸ்டாரி நான் பேசுகிறேன். அந்த உறவுகளை பற்றி ஏராளம் இருக்குது நம்ம பேசுகிறதுக்கு. எனக்கு திடீர்னு ஞாபகம் வர மாதிரி தான் நான் அந்த வீடியோவே நான் செய்கிறேன். ஏன்னா இன்னும் ஏராளம் வீடியோ எடிட் பண்ணி போட வேண்டியது நினைக்கிறேன். இது முக்கியமான ஒரு ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ தான் நினைக்கிறேன். இப்போ படுவான்னு போட்டல இது எல்லா அப்பாங்களுக்கும் நான் ஏன் கண்டிப்பாக என்னோட பிக் பாஸ் வந்து என்னை ஏசுவார், நீ இதெல்லாம் ஏன் சோசியல் மீடியாவில் நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் வந்து தெரியும். ஒரு இது இல்லைன்னா எல்லாம் நினைப்பாங்க இப்படி பேசுறதுங்க, அவங்க வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க வீட்டு நாத்தம் எப்படின்னு. ஸோ அதனால தான் நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஆமாம், ஓகே. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடி வாழ்த்து பாடு. கருணை பொங்கும் உள்ளங்கள் உண்டு. கண்ணீர் துடைக்கும் கைகளும் உண்டு. இன்னும் வாழணும் 100 ஆண்டு. எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம், எதை நாம் அங்கு கொண்டு செல்வோம். அழகே பூமியின் வாழ்க்கையை அன்பில் வாழ்ந்து விடை பெறுவோம். எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம். விடை பெறும் நேரம் வரும்போதும் சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம். பரவசம், இந்த பரவசம் எந்நாளும் நெஞ்சில் தீராமல் எங்கே வாழுமே. ஓகே, நான் இதோட முடிச்சிடலான்னு இருக்கேன். ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. நம்ம வயசு நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். பிள்ளைங்களாம் உங்கள் நல்லதுக்கும் சொல்கிறோம். சம்டைம் நம்ம கெட்ட வழியில் போனோமா யாராவது திருத்தி கொண்டு வந்துட்டால் பின்னாடி நீங்கள் அதை நினச்சி பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் அடிச்சுக்கிறோம். சம்டைம் கோவத்தில் தான் சில வார்த்தைகளை விட்டுறோம். அதனால் என்னை மன்னிச்சிடுங்க. நல்லபடி வாழ்ந்து வாங்க, நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம்.